காதில் ஏதாவது கேட்கிறதா? இல்லையே, என்ன சொல்கிறீர்கள்? அங்கே பாருங்கள், அம்பலத்தில் ஆடிய ஆனந்த வடிவமும் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த வடிவமும் எனக்கு எளிதாக தோன்றுகின்றது போலுள்ளதே. சிவசிவா, முதலமைச்சரே, வாருங்கள். மன்னர் தங்களை குதிரை வாங்கி வர அனுப்பினார். துன்பம், இன்பம், உடற்பற்று, பொருட்பற்று, சினம், பெருமை, நல்வினை, தீவினை முதலானவை யாவும் திருப்பெருந்துறை உரை ஈசனர்களால் விட்டொழிந்தேன். இனி எனக்கு தாய், தந்தை, ஆசான் எனையாவும் சிவபெருமானே. சிவனடியாரே உறவினர்கள், உரத்திராக்கமே ஆபரணம். பாண்டியன் என்னை தண்டித்தாலும் பரிசு அளித்தாலும் எனக்கு ஒன்று, நான் சிவபெருமானே என்றும் வருவேன். பெருமானே, பாண்டிய மன்னரிடமிருந்து ஓலை வந்துள்ளது. குதிரை வரும் செய்தியை பற்றி உடனே தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார். பெருமானே, குதிரையை வாங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் செலவாகிவிட்டது. மன்னனுக்கு நான் என்ன சொல்வேன்? வாதவூரா, குதிரைகள் நாளை வரும் என்று மன்னனுக்கு அறிவித்து விடு. குதிரைகள் நாளை வரும் என்று மன்னனுக்கு சொல்லுங்கள். குதிரைகள் வந்து விட்டனவா? நாளை வந்து சொன்னாங்க. அப்படியா? பார்க்கலாம். எப்படி குதிரைகள் கொண்டு வருவார்? நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மந்திரியாரே, குதிரைகள் மிக அழகாகவும் அனைத்து அம்சங்களும் பொருந்திய குதிரைகள். ஆமாம், நாட்டு மக்களும் அவற்றை பார்த்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் மன்னா. குதிரைகள் மட்டுமா அழகு? குதிரை வீரர்கள் தலைவனே பார்த்தியா? அழகோ அழகு. வாதவூர கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டார் மன்னா. அனைவரும் உறங்கச் செல்லுங்கள், நாளை பார்க்கலாம். தென்னவனே, பெருந்தவன் நடந்து விட்டது. காவலரே, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்? அரசே, தாங்கள் வாங்கிய குதிரைகள் நேற்று அனைத்து நரிகளாக மாறி லாயத்தில் இருந்த மற்ற குதிரைகளையும் கடித்து குதறி காட்டுக்குள் ஓடிவிட்டன. என்ன? ஹரிகள் நரிகளாகிவிட்டனவா? நீர் உண்மைதான் சொல்கிறீரா? என்னால் நம்ப முடியவில்லையே. ஆம் அரசே, உண்மைதான். இந்த மாயச்செயலை எங்கள் கண்களால் நேரில் கண்டோம். மந்திரியாரே, இவர்கள் உண்மைதான் கூறுகிறார்களா? உண்மைதான் மன்னா. அந்த நரிகள் நகருக்குள் புகுந்து நாசம் செய்திருக்கின்றன. அந்த குதிரை சாவகன் அக்குதிரைகளின் சிறப்பில் புகழே பல்வாறு கூறினாரே. வாதவூரர் எங்கே? வணங்குகிறேன் மன்னா. நீரம் அரசுக்கு பெரிய துரோகம் செய்து விட்டீர். மன்னா, புரியவில்லையே. சொக்கநாதா, இது என்ன சோதனை? நீ சித்து வேலை செய்யும் இடம் அல்ல இது. குதிரை வாங்க கொடுத்த பொருட்களை செலவு செய்துவிட்டு காட்டுக்குள் இருக்கும் நரிகளை குதிரைகளாக மாற்றிவிட்டு நம்மை ஏமாற்றிவிட்டீர். ஆலவாயா, இதுவும் உன் திருவிளையாடலா? சிவசிவம், செய்வதையும் செய்துவிட்டு ஏன் சொக்கநாதன் மீது பழியை போடுகிறேன்? காவலரே, இவரை கைது செய்து சிறையில் அடையுங்கள். மன்னா.
கூற சென்ற பொருட்களை திருப்பரப்பரை வைகை நதிக்கரை சுடுமணலில் வதுமூரை நிறுத்தம்படி மன்னர் ஆணையிட்டுள்ளார். என்ன வாதவூரரே, கால்கள் சரியாக சுதுகின்றதோ? நம் மன்னர் உங்களை எவ்வளவு நம்பினார்? உங்களை இவ்வாறு தண்டிக்க சொல்லி மன்னர் ஆணையிட்டுள்ளார். சிவசிவ, நீங்கள் உங்கள் கடமையை தான் செய்கின்றீர்கள். எல்லாம் ஈசன் செயல். கோகலியாண்டு குருமணியே, என்னை காத்தருள். என்னப்பா இது? வைகை ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, வா ஓடி விடலாம். வணக்கம் காவலரே. நாட்டில் ஏதாவது புதிய விசேஷம் உண்டா? ஆம் மந்திரியாரே, வய ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. மக்கள் அச்சத்தினால் வாடுகிறார். என்ன சொன்னாய் காவலா? வைகை நதி பெருக்கெடுத்து ஓடுகிறதா? ஆம் அரசே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. மந்திரியாரே, வைகை நதியை அடைப்புவதற்கு ஆவண செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம் தேசத்திற்கே ஆபத்து. மன்னா, நம் படையில் உள்ள வீரர்களை அணை கட்டு ஆணையிடுவோமா? அல்லது நாட்டு மக்களிடம் பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கலாமா? இது நல்ல ஆலோசனை தான். நாட்டு மக்களிடம் பிரித்து கொடுத்து விடுங்கள். நான் வந்து பார்க்கிறேன். சென்று வருகிறேன் மன்னா. உத்தரவு அரசே. சகலரும் அறிய அரசனின் ஆணை என்னவென்றால், வைகை நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஆணையை என்னவென்றால் கட்டுவதற்கு ஊர் மக்களை ஒத்துழைக்குமாறு ஆணையிடப்பட்டுள்ளது. ஊர் மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அணை கட்டுவதற்குரிய பகுதி பிரித்து கொடுக்கப்படும். நீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை கட்டி முடிக்க வேண்டும். ஆமாம் மந்திராரே, இது நல்ல முடிவு தான். உங்களுக்கு பகுதியை பிரித்துக் கொள்ளுங்கள், அது அணை கட்டுகிறோம். சொக்கநாதா, கட்டாயா எனக்கும் ஒரு பங்குண்டாம். நானும் அணை கட்ட வேண்டுமாம். நான் என்ன செய்வேன்? யாரிடம் கேட்பேன் சொக்கநாதா? எனக்கு ஒரு வழியை காட்டு. அரசனின் ஆணையை வர முடியாதே பெருமானே. பாட்டி, பாட்டி. யார் அது? யார் என்னை அழைத்தது? நான் தான் பாட்டி அழைத்தேன். இங்கே பார், என்னை தெரியவில்லையா? ஆமாம், இப்போது தெரிகிறது. யார் தம்பி நீ? என்னை ஏன் அழைத்தாய்? நீ யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? இங்கே யாரையும் காணவில்லையே. நான் யாருடன் பேசுவேன்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? அந்த சொக்கநாதனிடம் தான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். சொக்கநாதனிடம் முறையிடுகிறாயா? என்ன முறையிடுகிறாய்? வைகை நதியின் அணையை கட்டுவதற்கு ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆம், அறிந்தேன். அதற்கென்ன? என் பங்கு அணையை நான் எப்படி கட்டுவேன்? இந்த தள்ளாத வயதில் என்னால் அணை கட்ட முடியுமா? இதற்காகவே இப்படி புலம்புகிறாய்? இது அப்படி ஒரு பெரிய விடயம் இல்லையே. என்ன தம்பி சொல்கிறாய்? ஒன்றும் புரியவில்லையே. பாட்டி, நான் உன் பங்கு அணையை கட்டி முடிக்கிறேன். நீ கூலி என்ன தருவாய்? கூலியா? ஆமாம், கூலி தர வேண்டும் அல்லவா? கூலியாக உனக்கு இட்டு தருகிறேன். சரி, என் கூலிக்கான பிட்டை கொடு. உண்டு விட்டு நான் வேலையை தொடங்குகிறேன்.
இப்போது நான் வைகை கரைக்கு செல்கிறேன். நான் வருகிறேன் பாட்டி. சொக்கநாதா, எனக்கும் ஒரு வழி காட்டி விட்டாய் அப்பா. யார் இவன்? இங்க என்ன செய்கிறான்? இவன் எங்கே அணை கட்ட வந்துள்ளான்? உங்களுடைய வேலையை அல்லவா குழுப்புகிறான். அங்கே பாருங்கள், அணை கட்டாது பறந்து விட்டான். எழும்பு, வேலை செய்ய வந்துவிட்டு படுத்து உறங்குகிறாய். பாண்டிய மன்னர் வாழ்க வாழ்க. என்ன இது? தரையின் ஒரு பகுதி கட்டவில்லையே, இதை கட்டுபவர் எங்கே? என்ன தைரியம்? கடமையை செய்யாத விளையாடிவிட்டு என்பது எந்த அச்சம் இல்லாமல் படுத்திருக்கிறானே. என்ன மாயம் இது? அவர் எங்கே? அவரை அடித்த அடி என் மீது மட்டுமல்லாது உங்கள் அனைவர் மீதிலும் விழுந்து விட்டதே. வைகை கரையும் அடிபட்டு விட்டதே. வந்தவர் சாதாரணமானவர் இல்லை. நான் தவறு செய்து விட்டேனா? பெருமானே, ஒன்றுமே புரியவில்லை. அரிமர்த்தன பாண்டியனே, உன்னுடைய பொருட்கள் யாவும் தரமே நீதி வந்தமையால் நமக்கும் நமது அடியவருக்கும் வாதவூரன் உதவும்படி செய்தான். நரிகளை பரிகளாக்கி நாமே கொண்டு வந்து கொடுத்தோம். நாம் அருளினால்தான் அவை மீண்டும் நரிகளாக மாறின. வாதவூரனின் துன்பத்தை போக்கும்படி வைகையாற்றில் வெள்ளத்தை உண்டாக்கினோம். வண்டிக்காக கூலியாளாக வந்த உன்னிடம் பிரம்படி பெற்றோம். நாமே மண்ணை கொட்டி வைகை கரையும் சரி செய்தோம். வந்தியின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வும் அளித்தோம். அனைத்தையும் நாம் வாதவூரனின் பால் கொண்ட அன்பின் பொருட்டை செய்தோம். வாதவூரனின் பெருமையை நீ சிறிதும் தெரிந்து கொள்ளவில்லை. வாதவூரன் என்னிடம் மிகவும் அன்பு கொண்டவன். உனக்கு இம்மை பயணம் மறுமை பயணம் தேடி கொடுத்தவன். எம்மை தவிர வேறு எதையும் விரும்பாதவன். அவன் விருப்பப்படி செல்லுமாறு விட்டு சைவ நன்னறி காத்து நின்று செங்கோல் ஆட்சி புரிவாயாக. பரம்பொருளே, சொக்கநாதா, என்னே உனது கருணை பேதை செய்த பெரு பொறுத்தருளுங்கள். என் பெருமானே, தென்பாண்டி நாட்டானே, நீ நாயனுக்காக இறங்கி வந்தாயா? உன் அருளை சொல்வேன். உங்கள் அருமை எனக்கு தெரியாது. நான் தவறு செய்து விட்டேன், நிந்தனை செய்து விட்டேன். அண்ணா, எழுந்திருங்கள். நாம் அனைவரும் அவனின் அடியவர்கள். அவன் அருளின்றி அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.